dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays. மனைவி செய்த அந்தரங்க வேலை, விஷம் கொடுத்தும் பிழைத்த கணவர், வீட்டிற்கு வந்த வெளிமாநில நண்பர், துடிதுடித்த பிரபுவின் கடைசி நிமிடங்கள், தகாத உறவால் அரங்கேறிய சம்பவம். கோவை மாவட்டம் வடவள்ளிக்கு அருகே அமைந்துள்ளது காலப்ப நாயக்கன் பாளையம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் பிரபு. 40 வயதான இவர் அங்குள்ள லேத் ஒர்க் ஷாப்பில் ஊழியராக வேலை செய்து வந்தார். இவரது மனைவி லாவண்யா. இவருக்கு வயது 33. இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக கணவர் பிரபுவுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பாதிக்கப்பட்டவர் சரியாக வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்திருக்கிறார். இதற்கிடையில் குடும்ப வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக லாவண்யா தனது மாமியார் கலாவதியுடன் சேர்ந்து தள்ளுவண்டியில் டிஃபன் கடை நடத்தி வந்தார். உடல்நலக்குறைவு காரணமாக பிரபு வீட்டில் ஓய்வெடுத்து வந்த நிலையில் லாவண்யா தனக்கு கிடைக்கும் வருமானத்தை வைத்து தனது குடும்பத்தை மேம்படுத்தி வந்தார். இதனிடையே கடந்த 14ஆம் தேதி இரவு லாவண்யா வழக்கம் போல் தனது வேலைகளை முடித்துக்கொண்டு வீட்டிற்கு வந்திருக்கிறார். அப்போது வீட்டில் இருந்த பிரபு பேச்சு மூச்சில்லாமல் மயங்கிய நிலையில் இருந்திருக்கிறார். இதனால் பதற்றமடைந்த லாவண்யா மாமியார் கலாவதிக்கு தகவல் தெரிவித்தார். இதனையடுத்து அவர் வீட்டுக்கு வந்து பார்த்ததும் பிரபு சடலமாக கிடந்திருக்கிறார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் பிரபுவின் உடலை பிடித்துக் கொண்டு கண்ணீர் விட்டு கதறி உள்ளனர். அந்த நேரத்தில் இவர்களுடைய சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் பிரபுவின் வீட்டிற்குள் குவிந்தனர். பின்னர் இச்சம்பவம் குறித்து வடவள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் இச்சம்பவம் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். அதில் சடலமாக இருந்த பிரபுவின் கழுத்தில் இரத்த காயங்கள் இருப்பது தெரிய வந்தது. இதனிடையே உயிரிழந்த பிரபுவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சூழலில் பிரபு உயிரிழந்த விவகாரம் குறித்து அவரது உறவினர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது மனைவி லாவண்யாவின் பதில்கள் முன்னுக்கு பின் முரணாக இருந்தது. இதனால் போலீசாரின் சந்தேக வளையத்தில் சிக்கிய லாவண்யாவை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சியளிக்கும் தகவல்கள் வெளியானது. லாவண்யா டிஃபன் கடை நடத்தி வந்த சமயத்தில் அதே பகுதியில் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்த கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த பைரே கவுடா என்பவர் இவரது கடைக்கு வந்து சாப்பிடுவது வழக்கம். அப்படி வந்து செல்லும் போது பைரே கவுடாவுக்கும் லாவண்யாவுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் தகாத உறவாக மாறி இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தனர். நாளடைவில் இந்த விவகாரம் கணவன் பிரபுவுக்கு தெரிய வந்துள்ளது. இதனால் கோபமடைந்தவர் மனைவி லாவண்யாவை கண்டித்து தகாத உறவை கைவிடும்படி கூறியிருக்கிறார். கணவரின் கண்டிப்பும் கட்டுப்பாடும் லாவண்யாவுக்கு எரிச்சலை உண்டாக்கியிருக்கிறது. நாளுக்கு நாள் இவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை அதிகமாகவே தனது உறவுக்கு இடைஞ்சலாக இருக்கும் கணவரை கொலை செய்ய முடிவெடுத்தார். லாவண்யா போட்ட திட்டப்படி சில நாட்களுக்கு முன்பு பிரபு சாப்பிட்ட உணவில் விஷம் கலந்து கொடுத்திருக்கிறார் லாவண்யா. அதில் உடல்நலக்குறைவு ஏற்பட்ட பிரபு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மீண்டும் வீடு திரும்பியுள்ளார். இந்த நிலையில் சம்பவத்தன்று லாவண்யா தனது ஆண் நண்பர் பைரே கவுடாவை வீட்டிற்கு அழைத்திருக்கிறார். அப்போது அந்த வீட்டுக்குள் பைரே கவுடா படுக்கையில் இருந்த பிரபுவை டவலால் கழுத்தை இறுக்கினார். அந்த நேரத்தில் அவர் சத்தம் போடவே மனைவி லாவண்யா கணவரின் முகத்தை தலையணையால் அழுத்தி பிடித்திருக்கிறார். இதில் பிரபு துடிதுடித்து இறந்ததும் பைரே கவுடா அங்கிருந்து தப்பி சென்றதும் கணவர் இயற்கையாக உயிரிழந்தது போல் லாவண்யா நாடகமாடியதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் வடவள்ளி காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர்கள் பிரபுவை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டதை அடுத்து லாவண்யா மற்றும் பைரே கவுடா மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தகாத உறவு விவகாரத்தில் கணவனை தலையணையால் அமுக்கி கொலை செய்த சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.